இங்க இருந்து வலிக்கிட்டு போய் அங்க ரெண்டு கொண்டு அப்ரூவல் இந்த மலைக்குள்ள போய் நின்று அப்ரூவலை கொடுக்கணும். இவை என்ன கட்டினமா கட்டையிலையா என்ன செய்யணும்ன்ற எந்த மன அடியும் எங்களுக்கு தெரியாது. சோ இதுக்கெல்லாம் போய் நின்று கொண்டு குளறுபட்டு கொண்டு பிரச்சனைப்பட்டு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு வெளியே போடா நாய் என்று கத்தவும் ஏன் இந்த சண்டை என்று போட்டுதான் நான் போகல. அது ஒரு ரீசன் நான் இன்றைக்கு டிசிசி மீட்டிங் கிளிநொச்சிக்கு போகாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மன்னாருக்கு வந்த ஜனாதிபதிக்கு கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு வேற தெரியாதா? ரெண்டே வந்தாரா வரையிலையா எனக்கு தெரியாது. நான் வரமாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு சொல்லல. ஜனாதிபதி வேற அறிவிக்கப்படையில. சோ அவர் வரமாட்டாரா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே அதுல அந்த இவத்தை போட்டு தந்த அஜெண்டாவிலையும் ஜனாதிபதி வர மாதிரி இல்லை. மேபி வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. வீடியோக்கள் வந்தா வழியால பார்ப்போம். ரெண்டாவது போகாத காரணம் ஜனாதிபதி இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு வரணும். வந்தா தான் நாங்கள் கதைக்கிற கதையை விட அங்க இருக்கிற இவருக்கு யாருக்கு எங்கள்ட சந்திரசேகரோ மற்ற பாராளுமன்ற உறுப்பினரோடோ அவரோட கதைச்ச ஒரு விஷயத்தையும் வெளில இல்லாது நாங்கள். சோ ஜனாதிபதி வந்தா தான் குறைகளை சொல்லி ஏதாவது செய்யலாம். மன்னாருக்கு போகலாம், புத்தளத்துக்கு போகலாம், மீன் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு வர இல்லாது. சோ அது ரெண்டாவது ரீசன். மூன்றாவது ரீசன் நான் ஏன் போயிலா, நாளைக்கு பாராளுமன்றத்தை போட்டுக்கல. நாளைக்கு நாளண்டைக்கும் குறை நிரப்பி பாராளுமன்றம் சப்ளிமெண்டரி 18 19 திருப்பி பாராளுமன்றத்தை போட்டு இப்ப என்னோட வெஹிக்கிள் எடுத்தான் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்லை. அப்ப நான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்படாத வெஹிக்கிள் இங்க இருந்து வலிக்கிட்டு போய்க்கல. இன்ஜின் நம்பரையும் சிசி நம்பரையும் எழுதி போட்டு நான் இங்க இருந்து போய்க்கல. இடையில போலீஸ் மதிச்சு கட்டாயம் எனக்கு எழுதுவார். எழுதி திருப்பி மறுபடியும் கட்டாயம் கொண்டே ஒரு வழக்க போடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணப்படாத வெஹிக்கிள் போறது. இல்லாட்டி நான் பஸ்ல போய் கிளிநொச்சி இறங்கி விடிய காலம் 5 மணிக்கு இறங்கி 5 மணிக்கு அப்படியே போகணும். எனக்கு வேற வசதிகள் இல்லை அங்க போனிட்டு போறதுக்கு. சோ என்ன செய்யறது? ஆனால் இன்றைக்கு இளங்குமரன் அவர்களுடைய ஒரு உரியோட பார்த்தா தண்ட பிக்கப்ல தான் போனான்னு ஒரு வீடியோ இருக்கு. நாங்க அதை பார்ப்போம். சோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு நீதி என்று சொல்லி நான் நினைச்சு கொண்டு வந்தேன். நான் நல்ல தண்ட பிக்கப்ல போனான்னு ஒரு கதை. எல்லாட்ட இதையும் குறைச்சிட்டு ஒரு கேவலமான அரசாங்கம் சகலவேற்ற வசதிகளையும் குறைச்சி போட்டு தண்ட பிக்கப்ல போனா தண்ட பிக்கப்பை பார்க் பண்ணினா அந்த தண்ட பிக்கப்பை இப்போ உழைச்சி கரண்ட் பில் அடிச்சு வேண்டினவர்னு நான் பார்ப்போம். சரிதானே? சரி. ஆகவே இப்ப நான் இந்த வெஹிக்கிள்ல வலிக்கிட்டு நான் ஒரு வெஹிக்கிளோட வேண்டி இருக்கேன். எனக்கு ரிவ்யூ வீடியோ போடுறேன். நல்ல வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க நான் என்ன வெஹிக்கிள் வேண்டி இருக்கிறேன். அது ஆறுதலாக. சோ என்னத்துல இப்ப போறது? பஸ்ல தான் போய் நாங்கள் அங்க வேலை சொல்லணும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் பஸ்ல தான் போனேன். 2 தடவை யாழ்ப்பாணத்துக்கு பஸ் தான் போனேன். மழை நேரத்துல மக்களுடைய பிரச்சனையை பார்க்க போய்க்கல. பஸ்ல போறதுக்கு சந்தோஷம். மோட்டர் பைக்ல போய் தெரியும். டிசிசி மீட்டிங் என்னால மோட்டர் சைக்கிள் போயிருமா யாழ்ப்பாணத்துல வாங்கி கொண்டு யாழ்ப்பாணத்துல இருந்து இல்லாட்டி பிராசன் வேன்லயாவது அல்லது மோட்டர் பைக்ல எனக்கு டிசிசி மீட்டிங் வரையலாம். சோ வெயிட் பண்ணுங்க. நான் என்னுடைய கார் எடுத்து வரேன். என் சொந்த கார். வெளிநாட்டு காசுல மாட மாளிகையில வாழ்றேன் எல்லாம் சொன்ன இளங்குமரனுக்கு இது அர்ச்சனா ராமநாதனுடைய சொந்த காசு.